திமுக ஆட்சி இருக்காதுன்னு மட்டும் இல்லாம ஒவ்வொரு செங்கலையும் அண்ணா அறிவாலயத்துல இருந்து எடுக்கிற வரைக்கும் பாஜக இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திமுக ஆட்சி இருக்காது என்றும் அறிவாலய செங்கலை உருவேன் என கூறிய அண்ணாமலை கருத்துக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். இது திமுக ஆட்சி இருக்காதுன்னு மட்டும் இல்லாம ஒவ்வொரு செங்கலையும் அண்ணா அறிவாலயத்துல இருந்து எடுக்கிற வரைக்கும் பாஜக இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அறிவாலயத்தை அசைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அடங்கி மண்ணோடு மண்ணாக போனதுதான் கடந்த கால வரலாறு. எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிக்க வேண்டும் என்று புறப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிப்பேன் என்று கூறுகிறார்களோ, அவருடைய அழிவிற்கு தொடக்கப்புள்ளிதான் அது என்பது பொருள். திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் இந்த இயக்கத்தில் உள்ள தொண்டன் முதல் இரண்டாம் கட்ட தலைவர் வரை உணர்வால் பின்னி பிணைந்தவர்கள். தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டு அரசியலை கரைத்து குடித்தவர்கள். அவரை போல் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த இயக்கத்திலே இருக்கின்ற தொண்டர்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயத்தில் தொட்டு கூட பார்க்க முடியாத அவர் எப்படி செங்கற்களை பிடுங்க முடியும்? இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தொட்டு 75 ஆண்டுகள் கடந்த இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை அசைத்து பார்ப்பதற்கு இன்னொருவர் பிறந்து வர வேண்டும். இவருடைய ஆணவ பேச்சிற்கு தமிழக மக்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிருகபலத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பார். முதலில் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை அவர் மேற்கொள்ள வேண்டும். அவர் எங்கு நின்றாலும் தமிழ்நாட்டில் அவரை புறமுதுகோட்டோடு செய்ய திராவிட முன்னேற்றக் கழக கடைகோடி தொண்டனை நிற்க வைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவரை மண்ணை கவ வைப்பார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.